Kingmakers IAS. I'm happy. Okay. I wish Thank you you, the sir. best. Thank you so much, sir. Hi, I would really like to thank Mr. D.P. Agarwal sir for helping me and guiding me in the interview stage. So thank you Kingmakers IAS because these interactions were very helpful in finding the direction. Thank you Kingmakers IAS. வணக்கம். தேசம் காக்கும் நேச பணிகள் இணைய வழிகாட்டி தொடர் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தேதியில் உலகின் சில நாடுகளில் மக்கள் அடுத்த வெடிகுண்டு எப்போது வெடிக்குமோ என்கிற அச்சத்துடன் உயிரையும் உறவுகளையும் இறுக பற்றிக் கொண்டு சமாதான புறா சீக்கிரம் சிறகை விரிக்காதா என கண்ணீர் வழிய காத்திருக்கின்றனர். ஆனால் நம் நாட்டில் அவ்வித நிலை இல்லை. நமது மக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமையின் சாயங்கால சந்தோஷங்களில் மகிழ்ந்திருக்கிறார்கள். நாம் இந்த இணைய அரங்கில் இணைந்திருக்கிறோம். காரணம், தேசத்தின் எல்லைகளை நமது முப்படைகள் இரவும் பகலும் காவல் செய்வதால் நமது இயல்பு வாழ்க்கை இம்மியளவும் பாதிப்படையாமல் நிரம்பி வழிகிறது. தேசிய தினங்களில் மக்களின் மீது பூக்களை வீசும் ராணுவ ஹெலிகாப்டர் போர்க்காலங்களில் எதிரிகள் மீது குண்டுகளை வீசுகிறது. முப்படைகளுக்கு நன்றியின் வாசனையோடு வாழ்த்துக்களை சொல்லும் அதே வேளையில் நமது இளம் தலைமுறை எப்படி முப்படைகளில் இணைந்து தேசம் காக்கும் நேசப்பணி ஆற்றுவது என்ற கேள்வியும் எழுகிறது. UPSC நடத்தும் NDA மற்றும் CDS தேர்வுகளின் மூலமாக முப்படைகளுக்கு அதிகாரிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். NDA எனப்படுகிற நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, தேசிய பாதுகாப்பு பயிற்சி பள்ளி, CDS எனப்படுகிற கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ், ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணிகள் தேர்வுகளின் மூலம் முப்படைகளுக்கு அதிகாரிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்ற ராகேஷ் சர்மா அவர்கள் இந்திய விமானப்படையில் விங் கமாண்டராக பணியாற்றியவர். அவர் NDA தேர்வில் வெற்றி பெற்று விமானப்படையில் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. NDA CDS தேர்வுகளை யார் யார் எழுதலாம், எப்படி தயார் செய்வது, தேர்வில் வென்றால் எந்த விதமான பயிற்சிகள் அளிக்கப்படும் என பல தகவல்களை நாம் இன்று கலந்துரையாட இருக்கிறோம். ஏவுகணை நாயகர், DRDO நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளான இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மிகவும் பொருத்தமானது. கலந்துரையாடலின் இறுதியில் கேள்வி பதில் பகுதி உண்டு. பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியினூடே உங்களுக்கு தோன்றுகிற ஐயங்களை, வினாக்களை நீங்கள் அவ்வப்போது பதிவிட்டு விடுங்கள். உங்கள் கேள்விகளை பார்த்து அதற்கான பதில் இந்த கலந்துரையாடலின் இறுதியில் உங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டுமன்றி நிகழ்வில் பங்கேற்க முதலில் பதிவு செய்த 10 பார்வையாளர்களுக்கு இந்து தமிழ் திசை புத்தக பரிசுகள் வழங்க காத்திருக்கிறது. அவர்களுடைய பெயர்கள் நிகழ்வின் இறுதியில் அறிவிக்கப்படும். காத்திருங்கள். இன்று நம்மோடு கலந்துரையாட இருப்பவர் NDA தேர்வில் வெற்றி பெற்று இந்திய ராணுவத்தில் சேவை புரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரி கர்னல் N.Selva குமார் அவர்கள். பிரிட்ஜ் பாரத் கவுன்சில் என்கிற நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக தற்போது பணியாற்றும் கர்னல் செல்வகுமார் பாதுகாப்பு துறையில் இந்தியாவை தன்னிறைவை நோக்கி அடையும் நோக்கில் தொழில் நிறுவனங்களுக்கும் ஸ்டார்ட் அப் என்று சொல்லப்படக்கூடிய துளிர் நிறுவனங்களுக்கும் ஆலோசனைகள் வழங்கும் வழிகாட்டியாக பங்களித்து வருகிறார். வணக்கம் கர்னல் N.Selva குமார். வணக்கம் சார்.
வெரி நைஸ். உங்களை திரும்ப இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறதுக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது. மகிழ்ச்சி. நீங்கள் இந்த இணைய அரங்கில் இந்த மிக முக்கியமான தலைப்பை ஒட்டிய கலந்துரையாடலில் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. பார்வையாளர்கள் அனைவரின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நீங்க வந்து ஏறக்குறைய 32 ஆண்டுகள் இந்திய ராணுவத்துல பல்வேறு நிலைகளில், வெவ்வேறு உயர்ந்த நிலைகளில் அதிகாரியாக பணியாற்றி இப்போது பணி நிறைவு பெற்று தஞ்சாவூரிலிருந்து பாதுகாப்பு தொடர்பான துறைகளில் புதிய தொழில் முனைவோரை எப்படி ஊக்குவிப்பது, நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய மாணவர்கள் தொடங்குகிற ஸ்டார்ட் அப் எனப்படுகிற தொழில் நிறுவனங்களை எப்படி ஆலோசனைகள் வழங்கி அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களை தேசம் காக்கும் நேசப்பணியில் ஈடுபடுத்துவது போன்ற பல சேவைகளை செய்து வருகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய ராணுவ சேவையை திரும்பி பார்க்கிற பொழுது அந்த 32 ஆண்டுகளில் உங்களுடைய மனதை விட்டு நீங்காத பல தருணங்கள் இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு தருணத்தை பார்வையாளர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தருணமும் அது everything was memorable because ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு இதுவும் achievement was quite a many. When thinking back, like started in uniform through Sainik School, Amravati Nagar, அங்கிருந்து ஆரம்பிச்சு National Defense Academy, IMA, and 32 more years in uniform. It was a long journey. And hailing from a small village, அதாவது சின்ன ஒரு கிராமத்துல இருந்து என்டிஏ பொறுத்த வரைக்கும் என்னால மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு சொல்லும் போது என்னோட பாசிங் அவுட் பரேட் அன்னைக்கு என்னோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க அங்க. அப்பாவும் அம்மாவும். அதுக்கு முன்னாடி அவங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. ஸோ பாசிங் அவுட் பரேட் என்டிஏலங்குவது, அதாவது 3 years ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் இட்ஸ் அ ஃபார்மல் க்ளோஷர் ஆஃப் த திங் வித் அ டின்னர் நைட். ஸோ அந்த டின்னர் நைட்ல யூனோ டிஃபென்ஸ்ல when we have a function, it's grandeur was quite a bit. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில அவங்க கிராமத்துல இருக்க ஆசிரியர்கள் வந்து 2 பேரும் பார்க்கும்போது அந்த கைண்ட் ஆஃப் ப்ரைட், ஒரு சந்தோஷம், ஒரு சக்சஸ், நம்ம பையன் இவ்வளவு பண்ணிட்டாங்க. ஸோ that was a very good memorable thing. I mean, that thing as a son, that was a good day for me. So மற்றபடி almost everywhere, like during the training, எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பிளான் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போனோம். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அவுட். வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்க வந்து தமிழகத்தின் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய பெற்றோரை என்டிஏ போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிறுவனத்தினுடைய, அதுவும் நீங்க சொன்னீங்க இல்லையா, பாசிங் அவுட் பரேட்ன்றது மிக கோலாகலமாக நடக்கக்கூடிய நிகழ்வு. அதில் அவர்கள் அந்த நிகழ்வில் அவர்கள் கலந்து கொண்டு பிரமிப்படைந்து தான் பெற்ற மகனை பற்றிய ஒரு பெருமையோடு அவர்களை அந்த பெருமை கொள்ள செய்த அந்த தருணம் மறக்க முடியாத தருணமாக நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான உன்னதமான தருணங்களுக்குள்ளாக தங்களுடைய பெற்றோரை வழிநடத்த முடியும். நிகழ்ச்சி அவர்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி நடத்துகிற மற்ற தேர்வுகளில் குரூப் ஏ அதிகாரிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இப்போ நம்ம சிடிஏவுக்கும் நம்ம என்டிஏவுக்கும் சிடிஎஸ்க்கும் ஒரு ராணுவத்திற்கே உரிய ஒரு சிறப்பு நம்ம சொல்லும் போது, இதுல வந்து பர்மனன்ட் கமிஷன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்கிற நிரந்தர பணி, குறுகிய கால பணி அப்படின்ற 2 பிரிவுகள் இருக்குது. அது வந்து ராணுவத்திற்குள்ளாக அல்லது பாதுகாப்பு படைகளுக்குள்ளாக நுழைய விரும்புகிற எல்லா மாணவர்களும் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க வந்து இப்ப பெர்மனன்ட் கமிஷனை பத்தியும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனை பத்தியும் கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுங்களா? இப்போ வந்து லைக் என்டிஏஓ, சிடிஎஸ்ஓ எந்த என்ட்ரன்ஸ் மூலமா வந்தாலும் 2 விதமான என்ட்ரன்ஸ் உண்டு சார். அதாவது பெர்மனன்ட் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, பிளஸ் ஷார்ட் சர்வீஸ். I have a slide, you can probably flash the slides. Yeah. So when we say permanent commission, that has a committed period, அதாவது ஒரு contract period of minimum 20 years. I think now it is being revised to 30. And இதுக்கு அப்புறம் இந்த சர்வீஸுக்கு அப்புறம் assured pension இருக்கு, family pensionனும் உண்டு. And all the retirement benefits are there. Short service commission வந்து one more thing. இப்போ இது வந்து like we had it somewhere during the 71 war to fill up the immediate requirement of officers. So இதுவும் ஒரு நல்ல என்ட்ரி தான். இதுல about 10 years committed service and extendable by 4 years. So 10 to 14 years இருக்கலாம்.
the retirement benefits will be limited in this. You have an option in the 10 years முடிச்சதுக்கு அப்புறம் permanent commissionல போறதுக்கு ஆப்ஷனும் இருக்கு. Suppose you don't want to opt for it, you can come out also. So இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு சைடுமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது ஆர்மியோட டிசிப்ளின் லைஃப் அண்ட் an experience of 10 years. இந்த இதோட நீங்க வெளியே போகும்போது many short service officers are doing very well outside also. So ரெண்டுமே ரெண்டும் வேற வேற டைப்பா இருந்தாலும் both are equally good, I'll say. So நாங்க வந்து permanent commissionல போனது we had chosen that we'll continue in this whole time. So short service ஒரு benefit வருது. So NDA entries we all go into the next level only. So இத ஒரு இத பார்க்கணும்னா maybe we can just have an overview of what are the various options in this. Next slide please. So permanent commission, like we have the entrance through National Defense Academy or Indian Military Academy or CDS. So CDS is the entrance exam for the IMA and equivalent in Air Force and Navy. So short service la pogumbodhu there are some cases where we don't have a written exam. There are some with a written exam. When I say written exam na UPSC examination. So they mari UPSC examination central la conduct panni poradhu undu. சில ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம்ஸ் இருக்கு. அங்க வந்து நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம். எஸ்கேப் அது ஒரு எல்லாரும் நினைப்பீங்க. ஸோ தட் அது வந்து கேன் அவாய்ட் தட் இஃப் யூ டூ வெல் ஆர் யூ ஹாவ் சம் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ். அந்த டீட்டெயில்ஸை பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூ இருக்கும். ஸோ திஸ் இஸ் அகெயின் கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பேசலாம். பிகாஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் entrance interview I will say. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு லைக் those who qualify மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல then you they are called for joining the respective academies. சரிங்க. இப்போ இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் நீங்க பேசின மாதிரி இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் இல்ல மத்த ஏர்ஃபோர்ஸ்க்கும் நேவிக்கும் கூட உண்டு இல்லீங்களா? மூணு சர்வீஸ்லயுமே the similar entries are there. More or less, just for clarity, I'm I'll be talking a little bit on Army. Where it is specific, I'll show all three different. இப்போ வந்து இப்போ என்னென்ன மாதிரி பயிற்சி நிலையங்கள் இருக்குது? இப்போ வந்து ஆர்மி ஆகட்டும், விமானப்படை ஆகட்டும், கடற்படை ஆகட்டும், இந்த மூன்று நிறுவனங்களில் ஒரு புதிதாக அதிகாரிகள் தேர்வு செய்யப்படும் போது அவர்களுக்கு எந்தெந்த நிறுவனங்களில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது? The training academies of the defense forces. So National Defense Academy is one main training institute. So this is one of the biggest in the world, where it's a joint defense services training. And either one the NDA entrance exam all aspirants of Army, Navy, Air Force, all three get trained together for 3 years. Either முடிஞ்சதுக்கு அப்புறம் we go for specialized training to the respective இப்போ நான் ஆர்மினா ஐஎம்ஏக்கு போயிடுவேன். ஸோ தென் ஐஎம்ஏ தென் ஈக்குவலண்ட் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி. ஸோ இதே இது நான் ஷார்ட் சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்தால் கீழே காட்டியிருக்கேன் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி போயிருப்பேன். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்தியன் மிலிட்ரி அகாடமி அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் போத் ஆர் ஃபார் ஆர்மி. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி நெக்ஸ்ட் லைன். ஸோ ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இஸ் ஃபார் த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் இந்தியன் நேவல் அகாடமி விச் இஸ் ஃபார் த நேவல் ஆஃபீஸர்ஸ். So இவங்க வந்து specialized training maybe almost 1 year and Air Force is 1.5 years. So that makes it a total of 3 years in NDA plus 1.5 years. So that is so these are the main training academies where the newly commissioned officers are trained. Although we have in-service training academies are different, but these are the ones where the newly commissioned officers go for fundamental training. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்டிஏ தேர்வுகளை வெற்றி பெறுகிற ஒரு இளைஞனோ யுவதியோ என்டிஏவில் வந்து என்டிஏ வந்து முப்படைகளுக்கும் பொதுவானது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூன்று படைப்பிரிவினருக்கும் பொதுவானதுதான் என்டிஏ பயிற்சி. அந்த பயிற்சி அவர்கள் முடித்த பிறகு அவர்களுக்கு ஆர்மி ஒதுக்கப்பட்டால் அவர்கள் இந்தியன் மிலிட்டரி அகாடமியில மேல் பயிற்சிக்காக செல்வார்கள். அதே போல ஏர்ஃபோர்ஸ் விங் அவர்களுக்கு கிடைத்தால் ஏர்ஃபோர்ஸோட அந்த ட்ரைனிங் அகாடமிக்கு அவர்கள் பயிற்சிக்கு போவார்கள். அதே போல கடற்படையோட பயிற்சிக்கும் போவார்கள் இல்லைங்களா? சரிங்க. இப்போ பொதுவா இந்த முப்படைகளிலும்
அதிகாரி ஆக வேண்டும் என்றால் என்னென்ன வழிகள் இருக்கின்றன? 2 விதம், என்டிஏ, சிடிஎஸ் நம்ம ரொம்ப விரிவா பேச போறோம். அதுக்கு முன்னாடி பொதுவாகவே நம்முடைய முப்படைகளில் சேர வேண்டும் என்றால் எந்தெந்த வழிகளில் ஒரு மாணவன் முயற்சிக்கலாம், மாணவனோ அல்லது மாணவியோ முயற்சிக்கலாம்? பொதுவா சொன்னா சார் 3 ஸ்டேஜ்ல என்ட்ரன்ஸ் இருக்கு. லைக் we are not இப்போ வந்து நம்ம ஆபீசர்ஸ், கமிஷன்ட் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் தான் பேசுறோம். Other than that we have entrance for others, but we are not focusing on that. ஆபீசர்ஸ் என்ட்ரி போகணும்னா 10+2 லெவல்ல ஒரு என்ட்ரி இருக்குது. கிராஜுவேட் நான் டெக்னிக்கல் லெவல் என்ட்ரி அண்ட் கிராஜுவேட் டெக்னிக்கல் என்ட்ரிஸ். These are 3 primary divisions. So 10+2 National Defense Academy is one. Then technical entry scheme னு ஒன்னு இருக்குது. அதுல வந்து +2 முடிச்சதும் போய் சேர்ந்துருவாங்க. And completion they will get a BTech. So அதுவும் இதே similar process is there. So இதே மாதிரி கிராஜுவேட் நான் டெக்னிக்கலுக்கு UPSC என்ட்ரன்ஸ் இருக்கு, நான் UPSC என்ட்ரன்ஸ் இருக்கு. So UPSC என்ட்ரன்ஸ்ல இது எழுதுனவங்க they write the CDS exam, Government Defense Services Entry entrance exam. Then in that they go to either IMA or to OTA in case the short service choose பண்ணாங்கன்னா. So non UPSC exam entrance இருக்கு. இது வந்து ஸ்பெஷல் என்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது JAG, Judge and Advisory, அது ஒன்று இருக்கு. தென் NCC C சர்டிபிகேட் வச்சு உள்ள வருது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் என்ட்ரிஸும் கிராஜுவேட் லெவல் நான் டெக்னிக்கல்ல வரலாம். இது இவங்கெல்லாம் ஷார்ட் சர்வீஸ் எல்லாமே ஓடிஏ தான் போவாங்க. ஓகே ஓகே. ஸோ இதே இது தேர்ட் லெவல் இஸ் கிராஜுவேட் டெக்னிக்கல் என்ட்ரிஸ். ஸோ இதுல வந்து டெக்னிக்கல் என்ட்ரிஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் அவங்க எஸ்கேப் பண்ணலான்னு போது சொன்னது பிகாஸ் தேர் ஆல்ரெடி லைக் வி ஹேவ் யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம், டெக்னிக்கல் கிராஜுவேட் இருக்குது, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல், and AEC for the men was previously, now the ladies are also being considered for that. So இது வந்து மாஸ்டர்ஸ் வெளியே பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்மியில எஜுகேஷன் கோர், அதுக்கு வந்து they can become the teachers or rather the trainers in defense. Women entry scheme னு கடைசியா கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணேன்னா முதல் வந்து நம்ம தனித்தனியா மென் விமென் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ they have now blanket entry into almost everything. ஸோ அதனால தனியா அது வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. NDA-லயும் போகலாம். they can go into all of these entries now. ஓகே ஓகே ஓகே. மிக சிறப்பு. ஒரு 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 பருந்து பார்வை மாதிரி இந்திய படைகளுக்கு எப்படி சேரலாம் என்று சொன்னீங்க. அதுல நீங்க டெக்னிக்கல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது வந்து பொறியியல் படித்தவங்க இல்லையா, இன்ஜினியரிங் படிச்சவங்க. இப்போ இன்ஜினியரிங்ல வேற ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காங்க. சில இடத்துல MSc பண்ணியிருந்தாலும் அக்செப்டபிள். ஓகே ஓகே சார். சோ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொதுவா சொல்லிக்கலாம், டெக்னிக்கல் என்ட்ரினா. சரி. இப்போ வந்து யூபிஎஸ்சி என்டிஏ தேர்வாக இருக்கட்டும், சிடிஎஸ் ஆக இருக்கட்டும், இப்போ விண்ணப்பிப்பது ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் அந்த ஸ்டேஜ்ல இருந்து என்னென்ன ஸ்டேஜஸ்ல போயிட்டு கடைசியில் அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, அந்த ஸ்டேஜஸை கொஞ்சம் விரிவா அதுல அந்த விண்ணப்பிக்கும் அந்த நிலையிலிருந்து இருக்கிற பல்வேறு படி நிலைகளை நீங்கள் விளக்கினால் சிறப்பாகும். இதுல வந்து டிஃபென்ஸ்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு லைக் நீங்க சொன்ன மாதிரி முதல் ரெக்யர்மெண்ட் அப்ளிகேஷன் போடணும். ஸோ அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆன்லைன் தான் இப்போதைக்கு எல்லாமே. ஸோ இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், வேரியஸ் மேகசின், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல வரும், வெப்சைட்ஸ், போன சீரீஸ்ல நம்ம காட்டணும், இது ஜாயின் இந்தியன் நேவி, ஜாயின் இந்தியன் ஆர்மி, அந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது. அதுல போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வரும். ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாமே கேரியர் வெப்சைட் எல்லாத்துலயுமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது என்ட்ரன்சஸ் அனௌன்ஸ்ட்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வரும். ஸோ அதை பார்த்துட்டு அதில் என்ன கியூஆரோ அதை நம்ம மீட் பண்ணுறோம்னு டிசைட் பண்ணிட்டு தென் வி ஹேவ் டு சூஸ் வெதர் ஆர்மி போகணுமா, நேவி போகணுமா, ஏர்ஃபோர்ஸ் போகணுமா, அதோட மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு தே ஷுட் டூ அன் அப்ளிகேஷன். ஸோ அப்ளை பண்ணும்போது 3 சாய்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் யூ ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ்னு இந்த 3 சர்வீஸா இருக்கு. ஸோ ஆல் 3 வில் பி ஃபில்ட். ஸோ அது வந்து அப்ளை பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. தென் யுவர் ஷார்ட் லிஸ்ட் யூ குவாலிஃபை ஃபார் appearing for the entrance exam. So இப்போ ஜஸ்ட் ஒன் வேர்ட் the courses வந்து every 6 months courses ஜென்ரலாக நடக்கும். அதாவது 6 months ஒரு செமஸ்டர் மாதிரி நெக்ஸ்ட் கோர்சஸ் வரதுனால வருஷத்துல 2 தடவை இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ ட்வைஸ் அ இயர் தே கேன் அப்ளை. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும் விதின் த ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலில். ஸோ அது வந்து குவாலிஃபை பண்ணும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் இப்போ போன இதில் ஸ்லைட்ஸில் நம்ம பேசுற மாதிரி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமினா அது தனி ஃபார்மேட்ல இருக்கும் எக்ஸாம்ஸ். அதே மாதிரி இப்போ சிடிஎஸ் எழுதுறோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். பட் தென் போத் ஆர் கண்டக்டட் பை யூபிஎஸ்சி அட் நேஷனல் லெவல். ஸோ அது கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் another major step is services selection board. So இது ரொம்ப இட்ஸ் a difficult one because normal job interview ல வந்து we are looking at something different. கம்பெனிக்கு என்ன கொடுப்போம் தான். Here they look at very detailed thing of like in and out of a person because in the when an army officer he is chosen to become a commander. அதாவது ஒரு குரூப் ஒரு 20 ஆரம்பிக்கும் போது ஒரு 30 பேருல இருந்து பின்னாடி போகையில ஒரு 1000 பேருக்கு வந்து அவங்க கமாண்ட் பண்ணணும். அவங்க சொல்ற ஒரு வார்த்தையில இருக்கவங்க எல்லாம் யோசிக்காம முடிவு எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்களால முடியுமா? ஆர் தே குவாலிஃபைங் ஃபார் தட்? ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமானது ஏன்னா மேனேஜ்மெண்ட்ல அல்டிமேட் சொல்லும் போதே அதுல வந்து ஒரு லைஃபை பத்தி எதுவுமே பேசல. when you try to என்ன சொல்றது மேனேஜ்மெண்ட்ல trying to convince somebody that you have to give up your life for the countryங்கிறது I mean that is ultimate I'll say. So அந்த அளவுக்கு ஒரு ஆள் வந்து கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு அந்த ஒரு மென்டல் பவர் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்றது சர்வீஸ் செலெக்ஷன் போர்ட். ஸோ இது வந்து கம்ப்ளீட் யூனிக் இது ஆல் செலெக்ஷன் போர்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பேசலாம். பிரான்ச் ஸ்பெசிஃபிக்னு அடுத்து ஒன்று இருக்கு. அதாவது எஸ்எஸ்பி இதெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் சப்போஸ் somebody wants to become a pilot. ஸோ ஃப்ளைங் போறாங்கன்னா பைலட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் pertaining to each branch they have chosen. அந்த மாதிரி applicable இருந்ததுன்னா அது வரும். Thereafter everybody goes for the medical examination. So medical examination க்கு clear cut height, weight and all those chest expansion இதெல்லாம் clear cut கொடுத்திருக்கு. பவர் அதாவது மெடிக்கல்ல வந்து ஐஸ் பவர் என்ன இருக்கணும், what should be the what are the acceptable ப்ராப்ளம்ஸ், அதாவது ஐஸ்ல ஆப்ரேஷன் எல்லாம் பண்றாங்க அக்செப்டபிளா இல்லையா, பிளஸ் இப்போ வேரியஸ் அதர் இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல என்ன ப்ராப்ளம் வரைக்கும் அக்செப்டபிள், எந்த லெவல் வரைக்கும் இல்லைங்கிறது கம்ப்ளீட்டா கிளியரா டீட்டெயிலா ஒவ்வொரு வெப்பேஜ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முதவே செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆல் த ஸ்டெப்ஸ் ஆர் கிளியர் தென் ரிசல்ட்ஸ் ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் மெரிட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த மெரிட் லிஸ்ட் படி அவங்க கால் இன் பண்ண ஆரம்பிப்பாங்க. Okay. They are around 300 people are there in one NDA course na 300 பேர் கேட்டப்பல அவங்க கால் இன் பண்ணி ஸ்டார்ட். சிறப்பு. மிக விரிவா விண்ணப்பிப்பதிலிருந்து தகுதி பட்டியல் வெளிவருவது வரை எல்லாத்தையும் படிப்படியா எல்லாத்தையும் ரொம்ப விரிவா சொன்னீங்க. இப்போ நம்ம என்டிஏ தேர்வை எடுத்துக்கிட்டோம்னா என்டிஏ எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுதலாம், என்டிஏ எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, என்டிஏ எக்ஸாமுக்கு ஏன்னா நீங்க வந்து என்டிஏ எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு தான் உள்ள ராணுவத்துல பணியாற்றினீர்கள், என்டிஏ நிறுவனத்திலும் பயிற்சி பெற்றீர்கள், ஐஎம்ஐவிலும் பயிற்சி பெற்றீர்கள். இப்போ என்டிஏ யார் யார் எழுதலாம், என்டிஏ கேள்வி பதில் அந்த தேர்வு முறை எப்படி இருக்கும், பிறகு எப்படி அதற்கான தயாரிப்புகளை ப்ரிப்பரேஷன்ஸ் அது எப்படி செய்யலாம், இதை பற்றி நீங்கள் விரிவாக பகிர்ந்து கொள்ளலாம். என்டிஏ எக்ஸாமுக்கு லைக் முதல் சொன்ன மாதிரி +2 பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ +2 வந்து இப்போ ஆர்மிக்கு +2 இஸ் சஃபிஷியன்ட். இது நேவிக்கு போகிறோம்னா தென் பிசிஎம் வேணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இருக்கவங்க தே கேன் கோ ஃபார் திஸ் திங். ஸோ ஆர்மி விங்கில் வந்து ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும் 12th. ஏர்ஃபோர்ஸ் இதுக்கும் பிசிஎம் வேணும். நேஷனல் லெவல் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், அப்பியர் பண்ணணும், அதை என்னன்னு சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ என்டிஏ பேட்டர்ன்னு சொல்லும்போது வந்து என்டிஏக்கு 2 பேப்பர் தான் இருக்கும். ஸோ ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட் ஒன்று, இன்னொன்று மேத்தமெட்டிக்ஸ்.
So the ability test la sciences, history, polity, current affairs, English வருது. Mathematics la it is all about mathematics. இது ரெண்டுமே objective தான், multiple choice and question answers தான். Now negative marking also has been started. So that இது வந்து like more or less all professional examinations are in the format தான் இருக்கும். So they should prepare, and the number of questions and the time, அது ஒரு race you have to see, because total time is 2.5 hours for each paper. இதுல வந்து general ability testல 150 questions இருக்கு, mathematicsல 120 questions இருக்கு. So trying to solve them within that time will be a challenge. இதுக்குன்னு தனியா ப்ராக்டிஸ் பண்ணாம போய் அப்ளை பண்ணோம்னா it will be difficult. இதுக்குன்னு தனியா படிக்கிறதுக்கு வசதிகள் உண்டு. Privately நிறைய இருக்கு, லைக் ஆன்லைனும் நிறைய கோர்சஸ் இருக்கு. So they can study, appear, go around with the mock test and final appear பண்ணாங்கன்னா it will be they can successfully crack it. Total written exam க்கு 900 marks, இதுக்கப்புறம் SSB இன்டர்வியூக்கு 900 marks. So SSB க்கு equal weightage கொடுத்திருக்காங்க, which is very important. Next please. So I think pattern வந்து இதை தவிர இந்த ட்ரைனிங் மோட்னு போகும்போது 3 years வந்து காமனா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி சொன்னேன், லைக் வெதர் இட் இஸ் ஆர்மி, நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த டயத்தில் ஆன் கம்ப்ளீஷன் பிஎஸ்சி இல்ல பிஏஓ பேஸ்ட் ஆன் வாட் எவர் இட் இஸ் எல்லாருக்குமே திஸ் டிகிரி வில் பி கிவன். அதுக்கப்புறம் we have the like respective academies-க்கு அவங்க போவாங்க. ஏர்ஃபோர்ஸ்னா they will go to the Air Force Academy, Navy na Naval Academy, and Army to the Indian Military Academy. So அங்க வந்து like we all have 1 year each, that is for Air Force மட்டும் 1.5 years இருக்கும், மீதி எல்லாம் 1 year each for the NDA students. And Naval cadets, on completion of their training they will get BTech, and Air Force completion of their training at Air Force Academy they get a BTech. So this is one, and NDA மூலமா போறவங்க எல்லாருக்குமே பெர்மனன்ட் கமிஷன் தான். ஓகே சரி. This is the NDA. ஓகே. NDAயில் இப்போ வந்து மாணவிகள் கூட NDA தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சில ஆண்டுகளாக இருக்கிறது. பிறகு நீங்க NDAல ட்ரைனிங் இருக்கும்போது NDAல இந்த 3 ஆண்டு பயிற்சின்னு சொன்னீங்க இல்லையா, எந்த விதமான பயிற்சிகள் கொடுப்பாங்க? அந்த பயிற்சிகள்ல ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது அந்த ட்ரைனிங்ல நடந்ததா உங்களுக்கு? This is என்ன சொல்றது, one of the very tough trainings I'll say. Like I told you, வந்து அவங்க ஃபியூச்சருக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்றாங்க டு கமாண்ட் a group of soldiers. அவங்கள வந்து ஏதாவது இந்த கமாண்டர் should be able to withstand and have his mind in place all the times. அதனால physical training, extreme level training இருக்கும். At the same time we also have education, we are doing BA or BSc in parallel along with the training, and military related இருக்கும். So like up to 2 semesters out, 2 years out of 3 we do common training, like all 3 of them same like training, and after 4th semester இப்போ ஏர்ஃபோர்ஸ்னா அந்த கிளைடிங் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. சிமிலர்லி ஆர்மிக்குன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மேப் தனியாக எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பர்டைனிங் டு ஆர்மி வரும். ஸோ வி ஹாவ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் 3 trainings. Military training in full fledged, we have complete physical training and building up of our stamina, and thirdly we are pursuing a regular graduation. So that way it becomes very difficult and very tough, I'll say. So இது வந்து some of them cannot cope up, that happens. So but then இது வந்து யாரு வில்லிங்கா எடுத்து நாங்க I have to do it ன்னு அவங்க ஒரு இதோட மென்டல் பில்டப் பண்ண போகும்போது தான் we'll be able to succeed in this. And I'll say at that time ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி தோணுச்சு. But like looking back now after 40 years, it looks like அந்த அப்ப நாங்க பண்ணின அந்த hardening is seeing you through even at this old age. எந்த மாதிரி சிச்சுவேஷன்னாலும் you are able to like rather than panic, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மெஷர் பண்ணி why is it happening, என்ன நான் பண்ணணும்,
அந்த கிளாரிட்டியோட வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது, வெதர் இட் இஸ் லைஃப் சேலஞ்சஸ் ஆர் ப்ரொஃபஷனல் சேலஞ்சஸ். So and the build up of at that time, the 3 years is very, very important training, and it's a wonderful training, I'll say. Lucky to have gone through that. Oh, wonderful. Well said, well said. நீங்க அதான் சொல்லுவாங்க, அது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி வந்து நீங்க ராணுவத்தில் இருக்கும் போது மட்டுமல்ல, ராணுவத்தை விட்டு பணி ஓய்வு பெற்ற பிறகும் அந்த பயிற்சி உங்களை ஒரு தலைமை பண்போடு உடலினை உறுதி செய்ய என்றார் கவிஞர். அது மாதிரி நல்ல உறுதியோடு உங்களுடைய உடலையும் மனதையும் மன உறுதி மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்ப எல்லாம் என்ன, சாரி டு சே தட், இப்ப எல்லாம் ஜெனரேஷன் வரும்போது லைக் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் they give up. I mean, unfortunately, lot of cases, suicide cases, failure cases, examல fail ஆயிட்டாங்கனால like they give up their life. அந்த மாதிரி ஒரு I mean, they're not able to take any challenges. What we have undergone, இந்த மாதிரி சேலஞ்சஸ் என்ன சொல்றது, கை போனாலும் கால் போனாலும் வார் ஹீரோஸ் இருக்காங்க, தானே தன்னோட காலை வெட்டிட்டு they continue to fight. அந்த அளவுக்கு ஒரு பில்டப் பண்ணி கொடுக்குதுன்னா தட் வாஸ் தி fundamental hardening, mental hardening and the physical hardening that was given to us during NDA training. மிக மிக சிறப்பாக சொன்னீர்கள். அது மன உறுதியையும் உடல் உறுதியையும் ஒருங்கே தந்து ஒரு தலைமை பண்போடு ஒரு ஒரு இளைஞனை அதிகாரியாக மாற்றுகிறது. நீங்க திருப்பி அதான் சொல்லியிருந்தீங்க, ஒரு கமாண்டிங் ஆபீசர், ஒரு தளபதியாக ஒரு 20 பேரிலிருந்து ஒரு 1000 பேர் வரை அவர் வழிநடத்த வேண்டும். அவருடைய ஒரு சொல்லுக்கு அத்தனை பேர் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக முன்வர வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதராக, ஒரு மனிதனாக அல்லது ஒரு மனுஷியாக இப்படியாக ராணுவ வீரர்களை அந்த நிறுவனம் உருவாக்குகிறது. அது கடகவாசலா, பூனேல கடகவாசலா ஏரியை ஒட்டிய அந்த பகுதியில நானும் பார்த்திருக்கிறேன். விசாலமான சாலைகள், ஐரோப்பிய பாணியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள். பிறகு அங்க பார்த்தா கேடட்ஸ் எல்லாம் எப்பவுமே சைக்கிள்ல இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான உலகம் அது என்டிஏ. சரி, சரிங்க. இப்ப என்டிஏ பத்தி நம்ம விரிவா பார்த்தோம். இப்ப சிடிஎஸ், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம், அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், பிறகு அதற்கான தயாரிப்பு முறைகள் என்ன, இதை நீங்க விரிவா சொல்ல முடியுங்களா? கம்பைன்ட் டிஃபென்ஸ் எக்ஸாம், என்ட்ரி எக்ஸாம், திஸ் இஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் போக முடியும். என்டிஏல நம்ம வந்து we saw their +2ல முடிச்சு போனோம். இங்க வந்து கிராஜுவேட்ஸ், ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க up to 19 years onwards only. So வேற depending on type of short service இது மூலமா போகலாம், permanent commission இது மூலமா போகலாம். So இந்த application fill பண்ணும்போது they should be very careful. So at this stage வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன அதுக்கு போறோம்னு நம்ம கிளியரா whether full permanent commission போறோமோ ஷார்ட் சர்வீஸ் போறோமோ அதெல்லாம் அவங்க தெளிவா பார்த்துட்டு அப்ளை பண்ணணும். தப்பா எதுவும் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா then they will be landing at the wrong place. அதுக்கப்புறம் மாத்துறது கஷ்டம். So that is it. இது வந்து ஏஜ் லிமிட் இப்போ ஹையஸ்ட் இஸ் ஓடிஏக்கு up to 25 years ஃபில் பண்ணலாம். Then non-technical courses like for women also up to 25 years alone. Education qualification like bachelor's degree எதுல இருந்தாலும் பரவாயில்ல for IMA and OTA. For Navy bachelor's in engineering வேணும். அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ்ல பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸோட இருக்க கிராஜுவேஷன், அதாவது 12th பிசிக்ஸ் மேத்ஸ் இருக்கிறவங்க, இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இவங்க மட்டும்தான் சிடிஎஸ்ல எலிஜிபிள். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் நான் டெக்னிக்கல் கிராஜுவேட்னா ஆர்பியில மட்டும்தான் இது என்ட்ரியில் இதில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் மேபி நேவி டசன்ட் கிவ் an entry for that. இதுல another point to be seen is status of marriage. Mostly இதுல வந்து ஓடில எல்லாம் அவங்க கொடுக்கும்போது although age limit is higher, unmarried women, unmarried men only get an entry. So அதையும் அவங்க பார்த்துக்கணும். If they are defense aspirants are pursuing or they are like aspiring to become a defense one, so தெரியாம அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா they will never be able to enter. Okay. Another point they can check before following it up. இது வந்து எக்ஸாமினேஷன் பத்தி. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுலயும் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இஸ் லைக் அங்க என்டிஏல பார்க்கும்போது 2 பேப்பர்ஸ் பார்த்தோம். இது IMA
Air Force Academy or Indian Naval Academy மூணுக்கும் போகும்போது there are 3 papers. OTL 2 papers like in NDA. So subjects வந்து English, GK and mathematics. So OTL only English and GK is there. Mathematics is not there because இது வந்து non-technical short service entry. So அதனால அவங்களுக்கு வந்து mathematics கிடையாது. So GK ல sciences, history, quality and current affairs. This is very similar to NDA. So நிறைய அதுல வித்தியாசம் கிடையாது. Duration is lesser, 2 hours only. Questions maths la 100, English 120 and GK la 120. So each paper has got a total of weightage of 100 marks. So IMA, INA and AFA la 300 marks ஆகுது. OTA la 2 papers nala 200 marks. 200 marks. Okay. And SSB gives 200 marks for equivalent and for OTA is 200. Others it is 300. So it is 300 plus 300 equal marks as written and SSB for this also. இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது இந்த CDS எக்ஸாம்க்கு? வாட் இஸ் யுவர் சஜஷன்? சாரி this இதுக்கும் சார் அந்த மாதிரி கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே they can focus on the subjects. இவங்க சொன்ன subjects examination pattern இப்போ முதல்ல NDA சொன்ன மாதிரி தான் it will again multiple choicesல வரும். They have to be like one current affairs updated இருக்க வேண்டியிருக்கும். புக்ஸ் பார்க்கும்போது நிறைய ஆன்லைன்ல ஃப்ரீ டாக்குமெண்ட் ஃப்ரீ புக்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இப்போ வந்து கிராக் இந்தியா, கிராக் ஐஎம்ஏ, கிராக் சிடிஎஸ்னு நிறைய இப்போ வந்து வெப்சைட்ஸ் வந்துருச்சு. And there are a lot of training centers also which have come up in various cities. Almost every big cities has got. In Tamil Nadu, சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, மீதி இடத்துல சின்ன சின்ன சென்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த சென்டர்ஸ் மூலமா பிளஸ் ஆன்லைன் மூலமா எக்ஸாமினேஷனுக்கு அவங்க ரெடி பண்ணலாம். SSBK I will suggest ஆன்லைன்ல ட்ரைனிங் எடுத்து they may not be sufficient. ஏன்னா அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிரில்லிங் இருந்தால் அவங்க வந்து they can என்ன சொல்றது make themselves ready for SSB. ஏன்னா அதுல வந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே பிசிக்கல் கான்டாக்ட்ல பிசிக்கல் இன்டர்வியூல போறதுனால அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் they can prepare இந்த எக்ஸாமுக்கு. ப்ரிஃபரபிளி எக்ஸாம் அவங்க குவாலிஃபை பண்ணிடுறாங்கன்னா SSBக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஏதாவது ஒரு சென்டர்ல ஜாயின் பண்ணி பண்ணாங்கன்னா it will be better for them. சிறப்பு சிறப்பு. இப்போ சிடிஎஸ் எழுத்து தேர்வை எல்லாம் முடிச்சுட்டு இதுல வெற்றி பெற்றவர்கள் அவர்களுக்கு வந்து எந்த விதமான பயிற்சிகள் வழங்கப்படும்? எத்தனை ஆண்டுகள் அது? எந்த வாட் இஸ் தி டியூரேஷன் ஆஃப் தி ட்ரைனிங் தே அண்டர்கோ ஆஃப்டர் சிடிஎஸ் எக்ஸாம்? ஸோ இப்போ சிடிஎஸ்ல டைரக்டா என்ட்ரி பண்ணி போறோம்னா ஐஎம்ஏல போனா ஐஎம்ஏல டோட்டல் 3 semesters for them, 1.5 years. ஸோ அண்ட் இதே மாதிரி 1.5 years நேவல் அகாடமிலையும் இருக்கும், இதுலையும் இருக்கும். ஸோ நாங்கள் என்டிஏ முடிச்சு போறோம் அப்படிங்கும்போது தென் இட் வாஸ் ஒரு 6 months எக்ஸாம்ஷன் கிடைக்கும் ஐஎம்ஏல. நேவி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து இந்த சிடிஎஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகும்போது they are getting a BTech equivalent. So அதனால அவங்க டூரேஷன்ஸ் வந்து accordingly increase பண்ணுவாங்க. So we have total like it's listed here 18 months for IMA cadets. இதே இது நம்ம OTA and the short service non technical ல போனாங்கன்னா they are only having only 49 weeks in short service commission. 37 to 40 months naval officers in Indian Naval Academy and 74 months for Air Force officers at Air Force Academy. So degree பார்க்கையில இதுல ஆர்மி வந்து ஐஎம்ஏல you will get PG diploma in military and defense management. OTA சென்னையில post graduate diploma in defense management and strategic studies. இதுல வந்து in Navy and Air Force they will award you a technical degree because entry எடுக்கும் போதே they took only the technical officers. So further அவங்க போகும்போது they will get BTech equivalent. And இதுல வந்து நாங்க except for that OTA which is short service மீதி எல்லாமே permanent. மிக சிறப்பு. இந்த பயிற்சியின் போது பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு ஒரு பட்ட படிப்பும் கிடைக்கிறது இல்லையா? அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்.
ஸோ அது வந்து லைக் வேல்யூ அடிஷன் சொல்லலாம் ஒன்று. ரெண்டாவது இன் எஃபெக்ட் அது ரெண்டு சைடுமே ரெண்டு கமிட்மெண்ட்டும் வரும். ஒன்று அவங்க பிசிக்கலா நார்மல் டெவலப்மெண்ட் இருக்கு, பிளஸ் மிலிட்ரி ட்ரைனிங்கோட ஒரு குவாலிஃபிகேஷன் விச் இஸ் ரெகக்னைஸ்ட் ஈக்குவலண்ட், வெளியே அவங்களுக்கு ஈக்குவலண்டா சொல்ற அளவுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய OTA ஆஃபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி என்கிற அதிகாரிகள் பயிற்சி பள்ளி, அதை பற்றிய ஒரு சிறிய காணொலி காட்சியை இப்போது நாம் பார்த்து விட்டு தொடர்ந்து நம்முடைய கலந்துரையாடலை தொடரும். Many changes have taken place. One thing remains the same. That is your task and your duty. You are required to ensure the security of this country against any aggressor. காணொலி காட்சி நம்ம பேசணும். இப்போ வந்து UPSC தேர்வை கூட சில வழிகளில் விலக்கு இருக்கிறது. சில ஒரு ஒரு பாதுகாப்பு படையில ஒரு அதிகாரி ஆக வேண்டும் என்றால் UPSC தேர்வு எழுதாமல் கூட அதிகாரி ஆகலாம். ஆனால் SSB என சொல்லப்படக்கூடிய சர்வீஸ் செலக்ஷன் போர்டு அந்த படிநிலையை கடக்காமல் ஒருவராலும் அதிகாரி ஆக முடியாது. நிறைய பேர் பெரிய சவாலாக பார்க்கறது SSB. அப்துல் கலாம் கூட அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்காரு, நான் SSB தேர்வில் பங்கேற்றேன், மிக ரொம்ப ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார் அவருடைய அக்னி சிறகுகள்ல. அப்படி நிறைய பேருக்கு சவாலாக நிறைய பேர் பார்க்கிற ஒரு ஒரு கடக்க முடியாத படிநிலையாக அவர்கள் உணர்வது SSB. இந்த சர்வீஸ் செலக்ஷன் போர்டு இந்த தேர்வு எப்படி இருக்கும், இந்த தேர்வில் என்னென்ன எதிர்பார்க்கிறார்கள், எப்படி இதில் வெற்றி பெறுவது? ஸோ சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுங்கிறது வந்து ஒரு 5 days இன்ட்ராக்டிவ் இன்டர்வியூஸ். ஸோ இன்டர்வியூன்னு நம்ம வந்து விஷுவலைஸ் நார்மலாக பண்ணுறது ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேசுகிற கொஷின்ஸ் மாதிரி. ஸோ தட் இஸ் ஓகே ஃபார் அ நார்மல் கார்பரேட் ஜாப். இதில் வந்து தேர் ட்ரைங் டு அசஸ் ஒன்று வந்து லைக் ஒரு குரூப்பில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, ஆர் யூ அ லீடர், இன்பில்ட் லீடரா இல்லையா, உங்களோட ஹவு டு யூ ரியாக்ட் டு வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ், ஒன்று பேசிக் சைக்காலஜி எப்படி, மென்டல் மேக்கப் எப்படி. ஸோ இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்காக வேரியஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இட்ஸ் அ வெரி சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் மெத்தட் அண்ட் 5 days ஆஃப் இன்டர்வியூ. இது வந்து லைக் 5 நாள் இன்டர்வியூ தொடர்ந்து நடக்குங்கிறது எங்கேயுமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ வந்து இதில் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இருக்கு, குரூப் டிஸ்கஷன் உண்டு, வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். அதாவது திமேட்டிக் அப்ரிசியேஷன் அண்ட் வேர்ட் அப்ரிசியேஷன் எப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் சீக்வன்ஸ்ல உங்களுக்கு அடுத்து வேர்ட்ஸா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேர்டும் நீங்க வந்து கோரிலேட் பண்ணணும்.
ஸோ டைம் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டா இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அந்த வேர்டை பார்த்ததும் மனசுல என்ன வருதோ அதை நீங்க எழுதுவீங்க. ஸோ மேபி லைக் எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தாலும் ஆஃப்டர் அபவுட் ஃபியூ கொஷன்ஸ் உள்ள நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்ல இருக்கதான் வரும். ஸோ அதுக்கு மேல லைக் அது பேசிக் இன்ஸ்டிங்க்ட் டேக்ஸ் ஓவர். ஸோ அதை வச்சு லைக் தேர் ஏபிள் டு மேக் அவுட். ஸோ இந்த சுச்சுவேஷன்னா வாட் இஸ் த ஸ்டோரி தட் கம்ஸ் டு திஸ் பர்சன்ஸ் மைண்ட், இந்த வேர்ட்னா என்ன வருது, ஸோ இஸ் இட் கோயிங் இன் டு த பாசிட்டிவ் சைட், இஸ் இட் நெகட்டிவ், ஹவு வில் இட் ஃபிட் இன் டு அ சிஸ்டம். மெயினா வந்து லைக் முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த இதுக்கு வந்து இப்போ ஆஃபீஸருக்கு செலக்ட் பண்றது என்னன்னா ஈஸி குவாலிஃபைட் டு லீட் அ பாடி ஆஃப் ட்ரூப்ஸ். அதாவது இவங்க கையில சில மக்கள், அதாவது சிப்பாய்கள் இவங்க கண்ட்ரோல்ல கொடுத்தா அவங்கள சரியா அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு வருவாங்களா டு தி டிசைர்டு சக்சஸ்ஃபுல் மிஷன், இல்ல கைவிட்டுருவாங்களா? I mean, that is the basic thing. As a military, we still have that kind of a discipline. Commander சொன்னா அந்த வார்த்தை நடந்து ஆகணும். பட் அவர் என்ன சொல்றாருங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் வாட் ஹீ மேக்ஸ் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன். ஸோ அந்த சிச்சுவேஷன் எவ்வளோ குயிக்கா கிராப் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும், அவரோட அதுக்கு ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி டைரக்ஷன்ல வரும், பாசிட்டிவா நெகட்டிவா, இன் டஸ் ஹி ஹேவ் த பேட்ரியாட்டிக் ஃபீலிங், இதெல்லாம் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் டெஸ்ட்ல வெளியே வந்துருச்சு. ஸோ இன்டெலிஜென்ட் டெஸ்ட் இஸ் பேசிக்கலி லைக் ஐக்யூ டெஸ்ட் டைப். குரூப் டிஸ்கஷன், தே லெட் யூ டிஸ்கஸ் அண்ட் தே வாட்ச் யூ. இதுல வந்து ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, who are the GTOs ன்னு சொல்லுவோம், who keep watching you. இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. How you take a discussion. Suppose நார்மலா பார்ப்போம், 4 பேருக்கு சேர்ந்து பேசுறோம்னா naturally after a minute or two one person evolves as a leader. அதாவது டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும் போதே லைட்டா கான்ஃபிளிக்ட் மாதிரி வந்தா he takes over. இல்லப்பா இந்த மாதிரிலாம் இல்ல, இந்த மாதிரி வரலாம். That somewhere a natural leader just starts showing himself in a normal general discussion. காலேஜ்ல இப்போ உட்காந்துட்டு இல்ல கேஃபேல இருக்கும்போது கூட டிஸ்கஷன்ல ஒரு ஆள் அந்த மாதிரி வருவாங்க. There will be somebody who's always negative and trying to defeat everybody else, அந்த மாதிரி. So the natural flavors of the person shows. So அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. Word association test and thematic, I already told you. What is deep inside comes out. Similarly, situation reaction test. Situationல இந்த situationல என்ன பண்ணலாம், escapism இருக்கா, is he going to confront the situation, is he going to conquer the situation, அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இது. Then there's a lecturate, short term given, very short time is given to prepare and talk. So இதுல வந்து current affair பத்தி knowledge தேவை, plus how does he convince what he knows. அதாவது தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இதை கன்வின்ஸ் பண்ற மாதிரியும் எப்படி இஸ் ஏபிள் டு டாக் அப்படிங்கிறது இதை பார்ப்பாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் இருக்கு, அப்டிகல்ஸ் அண்ட் குரூப் அப்டிகல்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ இண்டிவிஜுவலா லைக் ஹி மைட் பி அ வெரி குட் டார்கெட் மாதிரி, ஹி கேன் பி அ வெரி குட் எக்ஸ்பர்ட் இன் அப்டிகல்ஸ் போயிடுவாங்க. பட் when you're dealing with a group obstacle, as a leader, like as a future leader, I should be taking my whole team along. நான் மட்டும் முடிச்சதுனால I'm not going to achieve unless my team completes the mission along with me. If I don't take the team along, I am not a good leader. So group obstacles போகும்போதும் that is another thing that is being watched. எப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன் நீங்க எப்படி சிச்சுவேஷன்ல ரியாக்ஷன் பண்றீங்க, எப்படி நீங்க அவங்களுக்கு டீம் கூட கொண்டு வரீங்க. வெரி ஷார்ட் ரிசோர்சஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த ரிசோர்ஸை வச்சு நீங்க எப்படி சால்வ் பண்ண முடியும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ல கன்சல்டிவ் நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்களா, இல்ல அரிஸ்டோக்ராட்டிக்கா அத்தன்டிக்கா அந்த மாதிரி எடுக்கிறீங்களா. ஆல் திஸ் திங் ஆர் இம்பார்ட்டன்ட் டு டிசைட் வெதர் திஸ் பர்சன் கேன் பி கிவன். ஒரு 500 பேர் ஒரு காலத்துல வந்து இந்த ஒன் வேர்ட்ல அவங்க லைஃப் மேட்டர் பண்ற சிச்சுவேஷனுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க முடியுமா இல்லையா. So these are the things which are being seen. And interview is a formal interview. Formal interview in the sense the atmosphere is very very cool. Normal and casual ah pesuvanga and related to what you are thinking, what you've been like doing. So that is just a insight again. Whatever they had observed, adu or review mari irukum. At the end of it, they tell you the result. Ange solliruvaanga eppadi irukku. So this is it. It's a good very scientific method of selection. And இப்போ வந்து நிறைய
outside-layum HR departments are trying to copy a portion of it because not everything is applicable, but if நிறைய பேர் GTOs, retired GTOs are now helping out in the outside also. So this concept is being taken in the commercial or the corporate world also. So இது வந்து 5 days. So சொன்ன மாதிரி next slide please. So சொன்ன மாதிரி இதுல வந்து பேசிக்கா அவங்க பாக்குறது whether does this person have the leadership skills and does he have practical intelligence ஒன்னு நம்ம சொல்லணும் street smart அது மாதிரி practically like இவ்வளவுதான் இருக்கு இத பண்ணி ஆகணும் how do I put these two together within the short time I have like to make practical எப்படி பண்ணுவோம்னு organizing abilities like அதே மாதிரி like shortage of resources இருக்கு mission is there you have a group of people unless you connect all of them and organize the event you'll not be able to achieve so under the organize எப்படி பண்ண முடியும் power of expression social adjustment and determination courage and stamina இது எல்லாமே இந்த 5 daysல they literally go through you and measure you so அதனால like இதனால சொல்றாங்க like most of the people say that it is difficult because like என்ன சொல்றது இதுல வந்து நீங்க one is what you have inside அதை கொஞ்சம் கல்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு so you'll have to train yourself to improve so that you achieve this not that you அது மாதிரி ஒரு என்ன சொல்றது படிச்சிட்டு போய் எழுத முடியாது so you have to evolve yourself to achieve அதனால தான் நான் கொஞ்சம் முன்னாடி நான் ரெக்கமெண்ட் பண்ணதும் பிசிக்கலா போய் ஒரு சென்டர்ல அவங்க ட்ரைனிங் பண்ணாங்கன்னாக்கா 1-to-1 கைட் பண்ணி கொண்டு வர முடியும் ஆன்லைன்ல அது வந்து எஸ்எஸ்பிக்கு ட்ரெயின் பண்றது கஷ்டம் so this SSB like இதுதான் எல்லா என்ட்ரன்ஸ் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கு எந்த என்ட்ரன்ஸ்ல போனாலும் SSB இல்லாம ஆபீசர் ஆக முடியாது so இந்த SSB வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அண்ட் இதுக்குன்னு தனியா அவங்க ட்ரெயின் பண்ணி போனாதான் மிகச்சிறப்பு இது ஒரு இந்த தேர்வுக்காக ஒரு ஓரிரவில் தயார் செய்து விட முடியாது அது ஒரு அந்த இளைஞனுக்குள் யுவதிக்குள் இருக்கிற லேட்டன்ட் லீடர்ஷிப் மாதிரி உறைந்து கிடக்கிற அந்த தலைமை பண்பை தான் அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள் நீங்க சொன்னீங்க அழகா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் நம்ம தமிழ்ல கெட்டிக்காரத்தனம்னு சொல்லுவோம் ஆமா ரொம்ப அழகா அது போல அந்த அந்த மாணவனுக்கோ அல்லது மாணவிக்குள்ளோ புதைந்து கிடைக்கிற அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே வளர்த்து வருகிற அந்த பண்புகளைத்தான் அங்கே சோதிக்கிறார்கள் என்பதை மிக விரிவாகவும் பேசினீர்கள் நம்ம நிகழ்ச்சியினோட முடிவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் கடைசி கேள்வி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்கள்லாம் எதிர்கால பாதுகாப்பு படையினுடைய அதிகாரிகள் அவர்களுக்கு பள்ளி மாணவர்களாக இருக்கலாம் கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம் அல்லது பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தேர்வுக்கு தயார் செய்கிற தேர்வர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற அறிவுரை அல்லது ஆலோசனை என்ன முதல்ல நான் சொல்ல விரும்புறது இந்த சர்வீசஸ்ல டிஃபென்ஸ்ல நுழையிறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ கேரியர் இது ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது இது வந்து வாழ்க்கை முறை அதாவது வந்து உங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே ஹோல்சம் லைஃப் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கேரியரும் இருக்கும் வேலையும் இருக்கும் மக்கள் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க கமாண்டரா இருக்க போறீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ஓவரால் க்ரோத் லைஃப் லாங் கிடைக்கிறதுக்கு இந்த டிஃபென்ஸ்ல வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல நீங்க நுழையிறது வெரி வெரி குட் ஆப்ஷன் அண்ட் இதுல வந்து என்ட்ரன்ஸ் வந்து அவ்வளவு கஷ்டம் கிடையாது கஷ்டம்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம போனீங்கன்னா உறுதியா கஷ்டம் தான் படிச்சு போனீங்கன்னா எக்ஸாம் எழுதலாம் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் எவ்வளவோ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க ஐஏஎஸ் பாக்குறீங்க ஐஏஎஸ் எழுதுறீங்க ஐபிஎஸ் எழுதுறீங்க இதெல்லாம் லைக் சோ மெனி குவாலிஃபிகேஷன்ஸ் யூ அக்வயர் ஸோ இதுவும் வந்து அட்பார் தான் யூபிஎஸ்சி தான் ஸோ இட் இஸ் நாட் தட் யூ கேன் நாட் டூ இட் எஸ்எஸ்பி ஐ செட் இது வந்து நீங்க உங்களோட இன்பில்ட் குவாலிட்டிஸை பில்டப் பண்ணாதான் அது போக முடியும் அது படிச்சு நீங்க கொண்டு வர்றது கஷ்டம் ஸோ அதனால இதுக்குன்னு நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐ வில் சே திஸ் வாஸ் அ பிளெஸிங் இன் மை என்டையர் லைஃப் என்னோட கம்ப்ளீட் லைஃப் டிசைட் பண்ணி கொண்டு வந்திருக்கு அதாவது நான் ஆர்மியில எண்ட் யூசரா எக்யூப்மெண்ட் எண்ட் யூசரா இருந்தேன் அந்த அதே எக்யூப்மெண்ட்டை நான் மெயின்டைன் பண்ணினேன்
எக்யூப்மெண்ட்க்கு நான் இண்டிஜினஸ் சொல்யூஷன்ஸ் பண்றதுக்கு ஆர்மி சைட்ல இருந்து நான் என்டையர் கண்ட்ரி டிஃபென்ஸோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அசோசியேட் ஆயிருந்தேன். குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபேக்கல்ட்டியா வந்திருக்கேன், ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கேன். அதாவது வாங்குற பொருள் டிஃபென்ஸ்க்கு சப்ளை ஆகுறதுல கம்ப்ளீட்டா நான் வந்து குவாலிட்டி என்ஷூர் பண்ணி கொடுக்குறதுல, பிளஸ் மிலிட்ரி ட்ரைனிங்ல எல்லாமே நான் எக்ஸலண்டா இருந்தேன். ஐ டிட் அ வெரி குட் ப்ரொஃபஷனல் satisfactory job and the sports also, like overall sportsல இன்னைக்கும் நான் இந்த வயசுலயும் டெய்லி 2 hours பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்கேன். 25-30 இயர்ஸ் பசங்களை எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆல் gift of God and the life I have had through this defense army. ஸோ இது வந்து அதான் சொல்றது, ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போறோம்னு ஃபீலிங் தேவையில்லை. திஸ் இஸ் அ லைஃப், அது ஒரு வாழ்க்கை, ஒரு புது வாழ்க்கைக்கு நீங்க போறீங்கன்னு யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் இட் இஸ் வெரி குட், வெரி சேலஞ்சிங் அண்ட் ஐ மீன் இது இந்த பாதையில் நடந்தவங்க யாருமே இது வரைக்கும் நல்ல பாதையிலன்னு சொல்றதில்லை. மிக சிறப்பாக பதிவு செய்தீர்கள். கடைசி பதில், இது வந்து ராணுவம் ஒரு வேலையை மட்டும் கொடுப்பதில்லை, வாழ்க்கையையே கொடுக்கிறது என்கிற ஒரு முத்திரை வாசகத்தோடு நீங்கள் முடித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் கேள்வி பதில் பகுதிக்கு முன்பாக இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேராடூன் அதை பற்றிய ஒரு சிறிய காணொலி காட்சியை பார்த்துவிட்டு பிறகு மாணவர்களுடைய கேள்வி பதில்களுக்கு செல்வோம். Even to the peril of my life. The Indian Military Academy has, for the past 90 years, stood as a symbol of heritage, valor, sacrifice, and bravery. Innumerable heroic army officers carrying out immortal deeds for the country over the years have passed out from these very gates and these very buildings. The Academy has a rich legacy of producing some of the best and the toughest men to have safeguarded this country's land. These men who enter the Academy as young boys are molded into tough, hard as nails men over time. The body is put through barriers of pain unbearable for a commoner to withstand. The mind is pushed to a limit far beyond imagination. The body may give up at one point, but the mental strength of these men keeps them going. It is not merely the physical and the mental toughness that the Academy instills into these men. One of the most crucial tasks of being an officer in the Indian Army is decision making. Therefore, these young men, when at IMA, are trained to socialize and mingle with people in a gentlemanly manner. Gentlemen cadets are also motivated to actively pursue various activities in the Academy, including being part of various clubs. These men are the leaders of tomorrow. People look up to these men for inspiration. Therefore, the Indian Military Academy is always ready to produce men who in every aspect and every form are an asset to this country. சிறப்பான காணொலி காட்சி. இப்போது நாம் கேள்விகளை பார்ப்போம். So being in defense service, how do you think it has shaped you as an individual? What is the one thing about this career that you cherish a lot? Kindly share with us, sir. Kevin, Richard. Kevin, thank you for asking that question. I'll say என்னோட complete personality define பண்றதே இந்த career தான். Like I told you, Sainik School Amaradinar, followed by the entire career. Uniform இருந்தேன், army officer இருந்தேன். I have done all that I wanted to do. I have been a faculty while in service for electronics. I have been a faculty for
defense and project management and quality management. I've been this thing innovator and done indigenization. I've been a soldier and an excellent sportsman during this. I mean, anything and everything I am today. Either full away, and my lucky entry into the defense is what has given me. So that and memorable, I'll say every day was a memorable day because every day's challenges come in such a rapid manner. Like it has to be done right now. And the Mari operational requirements or the regular requirements. So everything is done at that manner that we live in present tense. இந்த டயத்துல இந்த வேலை முடிச்சு தான் ஆகணும். There is nothing like past or future பத்தி இல்ல presentல. So that is a good way of life and இது வந்து ஒரு சிறப்பானது. எனக்கு சொல்ல வேண்டிய ஆன்சர் கரெக்டா கேட்டிருக்காங்க. Thank you. ராணுவத்தில் ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாத நாளே. அடுத்த கேள்வி. Useful interaction for the upcoming aspirants after +2. Sai Ganesh. Thank you. Thank you. Sir, kindly give any tips or method to prepare for SSB. Can you share how you prepared for SSB? Arun Gopal. SSB பத்தி எப்படின்னு நான் பேசிக் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி ட்ரைனிங் பண்ணணும், என்னதுக்காக ட்ரெயின் பண்ணணும். படிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி கிடையாது. உங்க குவாலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு ஒரு மென்டர் தேவை. அவங்க உங்களை அந்த குவாலிட்டிக்கு அசஸ் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு இந்த வீக்னஸ் இருக்கு அப்படின்னா அது எப்படி நீங்க உங்களோட டார்மெண்ட் குவாலிட்டிஸை எப்படி என்ஹான்ஸ் பண்றதுன்னு அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க உங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணதான் எஸ்எஸ்பி கிளியர் பண்ண முடியும். இதுக்கு ஏதாவது நீங்க there are many academies you can join. ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும்னா you can send a email to Hindu. Will probably give you the right responses. மிக்க மகிழ்ச்சி. கடந்த ஏறக்குறைய ஒரு 50-55 நிமிடங்களாக நீங்கள் பல தரப்பட்ட தகவல்களை நம்ம தொடங்கினது வந்து பெர்மனன்ட் கமிஷன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து துவங்கி நிரந்தர பணி, குறுகிய கால பணியிலிருந்து துவங்கி வெவ்வேறு எந்தெந்த விதமான வழிகளில் இந்திய பாதுகாப்பு படைகளில் அதிகாரியாகலாம். பிறகு என்டிஏவை பற்றி மிக விரிவான தகவல்களை பார்த்தோம். சிடிஎஸ் பற்றி விரிவான தகவல்கள், அங்கே அளிக்கப்படுகிற பயிற்சிகளை பற்றி என்று மிக பரவலான பொதுவெளியில் அதிகம் பேசப்படாத தகவல்களை நீங்கள் இந்த இணைய அரங்கில் பங்கேற்று வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. தமிழகத்துக்கும் ராணுவ அமைப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம நிகழ்ச்சியில பார்த்தது மாதிரி ஓடிஏ ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை ஆலந்தூரில் அமைந்திருக்கிறது. நீலகிரியில் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் டிஎஸ்எஸ்சி என்கிற நிறுவனம் பயிற்சி கல்லூரி வெலிங்டன் பகுதியில் அமைந்திருக்கிறது. பிறகு அரக்கோணம், சென்னை அருகே இருக்கக்கூடிய அரக்கோணத்தில் கடற்படையினுடைய INS ராஜாலி விமானப்படை தளம் இருக்கிறது. பிறகு கோயம்புத்தூரில் சூலூரில் விமானப்படை தளம் இருக்கிறது. தஞ்சாவூரில் விமானப்படை தளம் இருக்கிறது. ஆக தமிழகத்திற்கும் பாதுகாப்பு துறைக்குமான உறவு மிக நெருக்கமாகவும் பலமாகவும் இருக்கிறது. இந்த சூழலில் நமது மாணவர்களும் மாணவிகளும் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ செல்வங்களும் கல்லூரியில் படிக்கிற இளைஞர்களும் யுவதிகளும் பட்டப்படிப்பை முடித்தவர்களும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தின் சார்பில் தேசம் காக்கும் நேசப்பணியில் அவர்கள் களமாடி நமது தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கையும் ஒரு மன்றாட்டையும் அவர்கள் முன்பாக வைத்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். பார்வையாளர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி. உங்களுடைய பிரிட்ஜ் பாரத் கவுன்சில் நிறுவனத்திற்கும் எங்களுடைய நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். இது போன்ற சிறப்பான பயனுள்ள நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்து தமிழ் திசை நாளிதழுக்கும் அந்த நாளிதழின் துடிப்பு மிக்க இளைஞர் பட்டாளத்திற்கும் இந்த தருணத்தில் இந்த இணைய மேடையில் நன்றிகளை பதிவு செய்து கொள்கிறோம். பிறகு இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிற விஐடி சென்னை நிறுவனத்திற்கும் உடன் வழங்கி கொண்டிருக்கிற கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி நிறுவனத்திற்கும் நம் இருவரின் சார்பிலும் பார்வையாளர்கள் சார்பிலும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி.
Kingmakers IAS. I'm happy. Okay. I wish you Thank the you, sir. best. Thank you so much, sir. Hi, I would really like to thank Mr. D.P. Agarwal sir for helping me and guiding me in the interview stage. So thank you Kingmakers IAS because these interactions were very helpful in finding the direction. Thank you Kingmakers IAS.